உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமனா, நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு யாரு தீங்கு செய்ய நினைச்சாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சித்தார்த். மத்த 4 பூஜையும் சீக்கிரமா முடிக்கணும். சரிங்க சாமி. அடுத்த பூஜையை செய்ய உண்ணாமலை நாச்சியார்னு ஒருத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்களும் ஒரு சிவபக்தை தான் சாமி. சரி, ரொம்ப நன்றிங்க. வாங்க. சித்தார்த், அதுக்கு முன்னால நான் ஒருத்தங்களை வர சொல்லிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளு. என்னப்பா சித்தார்த், தமனா என்னப்பா சொல்றா? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்க யாரு, அவங்கள எதுக்காக நான் வர வச்சிருக்கேன்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன். இன்னும் உளறிட்டு இருக்க தமனா. இங்க என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுமா? அது தெரியாம ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்ததும் சொல்றேன்னு ஏதோ உளறிட்டு இருக்க. ப்ளீஸ் சித்தார்த், நான் சொல்றத கேளு. நீ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். இருங்க, நான் அதோ வந்துடுறேன். ராணி, பூஜை நேரத்துல எங்க போற? அம்மா, நான் அதோ வந்துடுறேம்மா. தாடிகாரன் கேட்டா சொல்றேங்க. உனக்கு புரியுதா இல்லையா? நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? ப்ளீஸ் தமனா, இந்த பூஜையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதையும் பண்ணாத. சித்தார்த், நான் இப்பவும் திரும்ப திரும்ப நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன வேணுமா அவளுக்கு? இல்ல தாத்தா, யாரோ வர போறாங்கன்னு சொல்றா. நம்ம பூஜைக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தாத்தா. நீ அவ என்னதான் சொல்றான்னு கேட்டு பாரு. நம்ம பூஜைக்கு ஹெல்ப் பண்ணதான் அவங்க வராங்கன்னு சொல்றாளே. ஐயோ, என்ன ஆச்சு? இப்ப என்னத்துக்கு இந்த துள்ளு துள்ளுது? என்ன விஷயம்? செவப்பா மாறுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களால யாரோ ஒருத்தரை மரண சூட போது அவங்க தலையில சாவக்கிரகம் ஏறி நிக்குதுன்னு அர்த்தம். இந்த மீன் குட்டவங்க சொன்னதை பார்த்தா ஏதோ துர்சக்தி இந்த வீட்டுக்கு வரப்போதா? அந்த வண்டு வந்த மாதிரி மறுக்க வேற எதுனா வரப்போதா? தாத்தா, வண்டு வந்தது ஆக்சிடென்டா நடந்த ஒரு சின்ன விஷயம். அதுங்க இருந்த இடத்த யாரோ டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. அதான் மொத்தமா கிளம்பி இங்க வந்துருச்சுங்க. அதுக்காக தேவையில்லாத விஷயத்த பண்ண வேண்டாம் தாத்தா. எனக்கு இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்தாகணும். அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் குறுக்க வரக்கூடாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்கா. என்ன இம்பார்ட்டன்ஸ்? ராணி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்றோம், அவ்வளவுதானே? அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சித்தார்த், நான் சொன்னவங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேளு. யார் இவங்கலாம்? IT9
பட்டல்லாஹு ஐட்டினாகி பட்டல்லாஹு ஐட்டினாகி பட்டல்லாஹு. ராணி, யார் இவங்கெல்லாம்? பாக்குறதுக்கே புதுசா இருக்காங்க. தெரியலையேம்மா, என்னன்னு புரியாம தான் நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். யார் தமனாது? சித்தப்பா, ருத்ரா பொம்மைய ஒரேடி அழிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்ல, அது இவங்க மூலமா தான். ஓ, என்ன இப்படி இருக்கானுங்க? தமனா உள்ளூர் பை விரட்டுறதுக்கு வெளியூர் பை கிட்ட மாட்டி விட்டுருவா போல இருக்கு. ஆமா தமனா, இவனுங்க பாக்குறதுக்கு வெளியூர்காரனுங்க மாதிரி இருக்கானுங்க. உனக்கு எப்படி இவனுங்களை தெரியும்? இவங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா, இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? அதுவா, இந்த வீட்டை சக்தி வாய்ந்த ஆவி இருக்கு. வாங்க வாங்க போயிடலாம் வாங்க. ஹே, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். நில்லுங்க. ஏய், நீங்க என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பண்ண மொத்த விஷயத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க எல்லாம் யாரு? இங்க பாருங்க, நான் இந்த வீட்டை சேர்ந்தவதான். இங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டாம். நான் யார்கிட்டயுமே உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். உங்களை எப்படி நம்புறது? நம்பிதான் ஆகணும். வேற என்ன பண்றது? எனக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது. அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். நீங்க என்ன செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு தேவையான ஒரு சகுன மீனை தேடி வந்தோம். அது இங்கதான் இருக்குன்னு அல்மலிம் எங்களுக்கு காட்டி கொடுத்தாரு. இந்த வீட்டுல தான் எங்க இனத்துக்காரி கொண்டு வந்து கொடுத்த சகுன மீன் இருக்கு. அதை உங்க வீட்டுல உள்ள ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண மீன் இல்ல, பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அதுல எங்க அல்அலீம் உருவேத்தி கொடுத்திருக்காரு. அந்த மீனை நீங்க தரையில் எடுத்து போட்டா கூட அது ஒரு வாரத்துக்கு சாகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மீன். அதனாலதான் அதை தேடி வந்திருக்கோம். அந்த மீனை எதுக்கு வாங்கினாங்கன்னு நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு? அதை எங்களால சொல்ல முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆவி எங்களை உள்ள விடாம தடுக்குது. அந்த ஆவியை மீறிதான் நாங்க அந்த மீனை எடுத்தாகணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் அதை பத்தி சொல்ல எங்க குருமார்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். ஏன் உங்களால அந்த ஆவியை தாண்டி அந்த சகுன மீனை எடுக்க முடியாதா என்ன? எங்களை பத்தி அவ்வளவு குறைவா இடப்படாத. நாங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. ஹிட்டிஸ்ட் இனத்தை சேர்ந்த மந்திரவாதிங்க. எங்களுக்கு பேய் ஆவிங்களை அடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். அடக்கிறது மட்டும் இல்ல, ஒரு செகண்ட்ல அதை ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.